ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸு பட்டையை 2-3 உடச்சி சேர்த்துட்டு 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு. இது லேசாக புரிஞ்சதுக்கப்புறமா 3 தக்காளி பழத்தை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 முந்திரி எடுத்திருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதையும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நல்லா நீளவாக்கில் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 பாக்கெட் மஷ்ரூம் இதை அப்படியே சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம். மஷ்ரூம் சீக்கிரமாகவே வெந்துடும். லேசாக வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் இது கூடவே காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டேன். அதனால் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி, இந்த முந்திரி பருப்புலாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்துக்கோங்க. தண்ணி பார்த்துட்டு நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப திக்காக இருக்குது. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் இது கூடவே கேப்சிகம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் பன்னீர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். நான் இப்போ வெறும் மஷ்ரூம் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காஞ்ச வெந்தயக்கீரை நல்லா கையாலே கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே சிம்லே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான, ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, நான், கீ ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ். இந்த மஷ்ரூம் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.